சென்னை தியாகராய நகரில் உள்ள நகை கடைகளில் அக்ஷய திருதியை முன்னிட்டு மக்கள் குவிந்து வருகிறார்கள். அது குறித்து செய்தியாளர் பத்மபிரியா தரும் தகவல்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வருவது அக்ஷய திருதியை திருநாள். இந்த நாளில் தங்கத்தில் முதலீடு செய்தால் சேமிப்பு அதிகரிக்கும், முதலீடு பெருகும் என்பது மக்களின் பாரம்பரியம், நம்பிக்கை என்றே கூட சொல்லலாம். இந்த நாளில் நகைகளை வாங்குவதற்காக நகை கடைகளில் பெரும்பாலான சலுகைகள் அறிவிக்கப்படுகின்றன. அதாவது தங்க வைர நகைகளுக்கு சலுகைகளும் அறிவிக்கப்படுகின்றன. இன்று மதியம் அக்ஷய திருதியை தொடங்கி இருப்பதால் பெரும்பாலான நகை கடைகள் இன்று இரவும் திறந்தே இருக்கும் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 6000 தங்க நகை கடைகள் இருக்கின்றன. அதில் 600 முதல் 700 கடைகள் நாம் தற்போது இருக்கும் தியாகராய நகர் பகுதியிலேயே செயல்பட்டு வருகின்றன. இங்கிருக்கும் கடைகளும் இன்றிரவு திறந்தே இருக்கும் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கேற்ப காவல்துறை தரப்பிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அண்மையில் நடைபெற்ற பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு தற்போதுதான் தங்க வியாபாரம் வணிகமானது இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக வணிகர்கள் தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 80% அளவிற்கு வியாபாரம் இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பதாகவும் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்ப இன்னும் ஓரிரு மாதங்கள் ஆகும் எனவும் வணிகர்கள் தரப்பில் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் பணமதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு இந்த ஆண்டு அக்ஷய திருதியில் வியாபாரம் சுமூகமாகவே நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதற்கு காரணம் கடந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று தேர்தல் நடைபெற்றது. அதுபோன்ற ஒரு சூழல் தற்போது இல்லாத காரணத்தால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டிற்கு நிகரான வணிகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் பத்மபிரியா.